அன்னைக்கு 100 நாட்கள் ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு வேலை, கிராமப்புற ஏழைகளுக்கு 100 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சட்டம் முன்வரைந்தது. அதற்கு அந்த சட்டத்திலேயே என்னன்னு சொன்னால், இந்த சட்டத்தை அமலாக்கவில்லை என்று சொன்னால், எந்த கிராமத்திலும் அமலாக்கலன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு நாம் நட்டையீடு கொடுக்கணும்னு சொல்லி அந்த சட்டத்தில் இருக்குது. மிகப்பெரிய பாதுகாப்பு அது. ரெண்டாவது என்ன, விலைவாசி உயர்வதற்கு ஏற்பபடி அதனுடைய கூலியும் வைத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு 100 ரூபாய் இருந்த கூலி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 319 ரூபாய், ஹரியானாவில் 374 ரூபாய். இருக்கிறதுலே குறைவா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா பாஜக ஆளக்கூடிய பீகார்லயும் ஜார்க்கண்ட்லயும் தான் 245 ரூபாய். இதுதான் இங்க இருக்கக்கூடிய கூலி வித்தியாசமாக இருக்கு. படிப்படியாக உயர்ந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டம் கொண்டு வந்ததே மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு நாளைக்கு ஏன் அது 100 நாள் அப்படின்னு கூட நம்ம கேள்வி கேட்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டில் 365 நாள்ல நீங்க மீதமுட்ட நாட்கள் எல்லாமே விவசாய வேலைகளுக்கு தொழிலாளிகள் போவாங்க. அது போக மற்ற நாட்கள்ல தான் 100 நாட்கள் மட்டும் நம்ம வேலை கொடுத்தோம்னு சொன்னால் அது அந்த குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை காப்புன்றதுனாலதான் 100 நாள் வேலையை உறுதியாக தரணும்னு சொல்லி சட்டம் சொல்லுச்சு. ரெண்டாவது, வேலை தேடி நகரங்களை நோக்கி வரக்கூடியவர்கள் எண்ணிக்கையை பெருமளவு குறைச்சது. மூணாவது, கடன், வறுமை, பசி, பட்டினின்னு சொல்லி விவசாயிகளை தற்கொலைக்கு தள்ளக்கூடிய அந்த நிலையில இருந்து அவர்களை காப்பாத்துச்சு. அதை விட மிக முக்கியமானது, கொரோனா போன்று பேரழிவு காலங்களில் ஊரடங்கு உத்தரவு போட்டு எங்கேயும் வேலைக்கு போக முடியாத சூழலில் கூட அந்த ஏழை தொழிலாளர்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த சம்பளம் தான் அவர்களை அந்த குடும்பத்தை கிட்டத்தட்ட காப்பாற்றியது. கிட்டத்தட்ட 7.5 கோடி குடும்பங்கள் அப்படின்னா இன்னைக்கு கணக்கு போட்டீங்கன்னா நீங்க ஒரு 30 கோடி பேர் அந்த வேலை வாய்ப்புல தான் பயனடைஞ்சு அவர்கள் வாழ்வாதாரத்தை காப்பாத்தினாங்க. ஏன்னா பல பேர் நகரத்தை விட்டு கிராமத்துக்கு போயிட்டாங்க சொந்த ஊருக்கு. இங்க வேலை செய்ய கம்பெனிகள் மூடினாங்க, கடையை மூடினாங்க. வேலை இல்லாத நிலைமை வரும்போது அவர்கள் நேரம் கிராமத்துக்கு போனவன் வாழ்வாதாரத்துக்கு எந்த ஏற்பாடும் இல்லை என்னும் பொழுது அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பயன்பட்டதுதான் இந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு சட்டம். அந்த சட்டம் தான் இன்னைக்கு பாஜகவுடைய கண்ணை உறுத்துது.